ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு இளைஞர் ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணலான்னு நினச்சி ஒரு பங்களாவை கூட்டிகிட்டு போய் அங்கே நடந்த ஒரு அமானுஷ நிகழ்ச்சி சம்பந்தாங்க இன்றைய காணொலி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பங்களாவை கூட்டிகிட்டு போய் அங்கே நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இந்த நபரோட பேர் கார்த்திங்க. இவர் காலேஜ் 3ஆவது வருஷம் படிச்சுக்கிட்டாருங்க. இவர் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. அதனால் இவர் சைடில் பங்க்கில் வேலை பார்க்குறாங்க. இவருக்கு மாதம் 5000 ரூபா சம்பளங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த பங்க்கில் தான் வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் இவர் ரூம் எடுத்து தங்கி தாங்க படிக்கிறாரு. இவர் ரூமில் ரூம்மேட்ஸ் 3 பேருங்க. இவரையும் சேர்த்து 4 பேருங்க. இப்படி இவர் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தினமும் காலையில் ஒரு அழகான பெண் பெட்ரோல் போட வருவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திக்கு ஒரு மாதிரி அந்த பெண் மேலே காதல் வர ஆரம்பிச்சிச்சுங்க. நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், தினமும் பெட்ரோல் போட வராங்கன்னு சொல்கிறீங்க, அப்போல்லாம் காதல் வரலன்னு. அவங்க ஒரு வாரமாக தாங்க அங்கே வராங்களாம். புதுசாக அந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க போல். ஒரு 2-3 நாளைங்க அந்த பெண்கிட்ட காதல் பயப்பட்டதை சொல்லிட்டாருங்க. அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எப்படி உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருப்பாராங்க. அதனால் உடனே அக்செப்ட். இப்படி இவங்களுக்கு இடையில காதல் இன்னும் வளர ஆரம்பிச்சதுங்க. எப்படின்னா, வீடியோ கால் பேசுகிறது, ஃபுல்லாக சேட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் நைட்டுங்க, ட்ரெஸ் இல்லாமல் உன்னோட ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த பொண்ணு இல்லை, ஃபோட்டோலாம் அனுப்ப முடியாதுங்கிற மாரி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு ஃபோட்டோ அனுப்பவே இல்லைங்க. நான் தான் நெக்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருங்கல்ல, முடித்தது நம்ம கல்யாணம் தான், ஏன் பயப்படுறங்கிற மாரி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. எவ்வளவு தான் அவர் கன்வின்ஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பவே இல்லைங்க. இதில் கோபமான கார்த்தி, இனி என் கூட பேசாத, நீ இன்னும் என்னை நம்பலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறதை விட்டுட்டு சேட் பண்ணுறதை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறாங்களாம், கால் பண்ணுறாங்களாம், ஃபோனை எடுக்கவே இல்லைங்க கார்த்திங்கிற நபர். அடுத்த நாள் காலையில் அவர் வேலை செய்கிற பங்குக்கு எப்பவும் போல் பெட்ரோல் அடிக்க போயிருக்காங்க. அப்போ போயிட்டு எங்கூட பேசுங்கிற மாரி ரொம்ப நேரமாக கெஞ்சுறாங்க, பேசவே இல்லைங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ ட்ரெஸ் இல்லாமல் தானே ஃபோட்டோ கேட்ட, நான் என்னையே தரேன், இன்னும் 4 நாள் உன் பிறந்த நாள் இருக்குது, அப்போ நான் என்னையே தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்திங்கிற நபரும் மெசேஜ் பண்ணுறாருங்க, உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லி 4 நாள் எப்படி போச்சு அப்படின்னே தெரியலங்க இவங்க 2 பேருக்கும். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், போயிட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. காலேஜ் போகிற மாதிரி கிளம்பி போயிட்டு கார்த்திங்கிற வாலிபர் கூட ஒன்றா சுற்றுறாங்க. அன்றைய நாள் ஃபுல்லாக கார்த்திங்கிற நபர் கூட சுற்றிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி பக்கம் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் கார்த்தி அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போகிறாங்க. வெளியே வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகியிருக்கும். அந்த பெண்ணு ஐயோ காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு ஓடி இவங்க எதனால் கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உள்ளே போய் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆடைகளை கழட்ட ஆரம்பித்ததும் திடீர்னு கார்த்தியை யாரோ தூக்கி அடித்த மாரி அந்த பக்கம் போய் விழுறாங்க. இந்த பயந்து பொண்ணு அந்த பொண்ணு இந்த பெண் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கார்த்திங்கிற நபர் ஒரு பெண் குரலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெண் ஒரு உடம்புக்குள்ளே போயிடுச்சாட்டுங்க, ஒரு மாதிரி பெண் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காதீங்க, ஓடிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா அவன் உன்னையும் சீரழித்து கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த பெண் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பேர் அகிலாவாங்க. இவங்க இந்த கார்த்திங்கிற நபர் அந்த அகிலாங்கிற பெண்ணை காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது விரும்பினாங்களாங்க. இப்போ சொன்ன மாதிரியே நான் தான் உன்னை காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறத அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அதேமாரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த பங்களாவுக்கு கூட்டிகிட்டு ஒன்றா இருந்திருக்காங்க. கணவன் மனைவி மாரி இருந்திருக்காங்க. இப்படி இருந்து ஒரு 3 மாதம்
காலகட்டம் கழித்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதை போய் கார்த்திங்கிற நபர்கிட்ட சொல்லும்போது அவர் எதுவுமே கண்டுக்கலைங்க. அதாவது அந்த கார்த்திங்கிற நபர் வந்து இந்த பெண் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லி எண்ணத்தில் தாங்க பழகியிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து அதை எதுவும் கண்டுக்கவும் இல்லை. அவர் யாருன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி போயிட்டாராங்க. இப்படி கார்த்திங்கிற நபர் கண்டுக்காமல் போனதுனால அந்த பெண்மணி வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிரும், வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாயிரும் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாங்க. நீ இங்கே இருக்காத, இதே மாரி தான் ஒன்றையும் ஏமாற்றி கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெண்ணை வந்து தப்பிச்சு போக சொல்லிடுறாங்க. அப்படி பயந்து ஓடி வந்த பெண்மணி ஒரு 2-3 நாட்கள்ங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. நான் தான் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் ஏமாத்தணும் தான் அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 3 நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து அந்த அந்த பாலடைஞ்ச பங்களா சொன்னல, அந்த வழியாக வந்து யாரோ போயிருக்காங்க. அந்த ஊருக்காரங்க அழுகிய ஸ்மெல் அடிக்குதுங்கிற மாரி சொல்லி உள்ள போய் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இந்த கார்த்திங்கிற நபர் இறந்து அழுகிய நிலையில் வந்து கிடக்குறாங்க. அந்த ஆன்மா வந்து இவரை பழி வாங்கிடுச்சுங்க. இந்தமாரி இன்னும் மற்ற பெண்கள்லாம் அவன் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து பழி வாங்கிடுச்சுங்க. இப்படி தான் பிரதர் என் வாழ்க்கையில் வந்து ஏமாற்றணும்னு சொல்லி ஒருத்தன் வந்தான். ஆனால் அந்த ஆன்மா வந்து என்னை காப்பாற்றிருச்சு அந்த பெண்மணி. இல்லைனா அவன் என்னையும் இப்படி தான் எடுத்து சீரழிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லி முடிச்சாங்க. நான் ஏன் பெண்மணின்னு சொல்லினா அந்த பெண்ணோட பேர் வந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுங்க. அதனால் அந்த பெண் வந்து பேரும் சொல்ல வேணாம், ஊர் பேரும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போன்று உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்ததா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாங்க.